வணக்கம் மக்களே. வங்கி கணக்குகள் உள்ள ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு, ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் போன்றவற்றில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன. அதன்படி எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருப்போர் குறைந்தபட்ச இருப்பாக ரூபாய் 3000 வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு தற்போது ரூபாய் 5000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் தேசிய வங்கியும் குறைந்தபட்ச கையிருப்பை ரூபாய் 1000 ரூபாய் 3500 அதிகரித்துள்ளது. கனரா வங்கியில் குறைந்தபட்ச இருப்பு தொகையானது ரூபாய் 1000 இருந்து வந்த நிலையில் அது தற்போது ரூபாய் 2500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த வங்கிகளில் குறிப்பிட்ட இருப்பு தொகை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைந்தால் அதற்கு அபராதம் விதிக்கப்பட்டு குறைந்திருக்கும் தொகையிலிருந்து மெல்ல அபராதம் தொகை பிடிக்கப்பட்டு உங்கள் இருப்பு தொகை மொத்தமும் காலியாகிவிடும் அபாயமும் உள்ளது. இரண்டாவது மாற்றம். இந்த மாதம் முதல் மாநகர பகுதிகளில் உள்ள ஏடிஎம்களில் கட்டணம் இல்லாமல் 3 முறை பணம் எடுக்கலாம். அதன் பிறகு ஒவ்வொரு முறை ஏடிஎம்மில் பணம் எடுக்கவும் ரூபாய் 25 வசூலிக்கப்படும். இதற்கு முன்பு இந்த கட்டணம் ரூபாய் 20 இருந்தது. தற்போது 5 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 25 மாறியுள்ளது. ஒருவேளை வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லாத ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் இந்த கட்டணம் ரூபாய் 30 வசூலிக்கப்படும். அதுவே புறநகர் பகுதிகளாக இருந்தால் ஏடிஎம்களில் 5 முறை கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். கோடாக் மஹிந்திரா வங்கி தனது 811 சேமிப்பு கணக்கில் சில மாற்றங்களை செய்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் தலா 5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். இனி ஏடிஎம் நிராகரிப்பு கட்டணம் கோடாக் அல்லாத ஏடிஎம்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதுபோன்று மேலும் சில தனியார் வங்கிகளும் தங்களது பல்வேறு சேவை கட்டணங்களை மாற்றி அமைத்திருக்கிறது, விதிகளையும் திருத்தி இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வங்கிகளில் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதத்தில் இருந்து. ஸோ மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய தொகை அதிகரித்திருக்கு. ஸோ அதை விட நீங்கள் மினிமம் பேலன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அபராத தொகையை பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் சேவைகளோட லிமிட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ நகரத்தில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் 3 முறை மட்டும்தான் இலவசமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பணத்தை எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு. அதே நீங்கள் 3 முறைக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்குமே கட்டணம் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புறநகர் பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 5 முறை ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அமௌண்ட் பிடிப்பாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு வச்சுட்டு இருந்து இந்தியன் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட கட்டணம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது 30 ரூபாய் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விதிமுறைகள் மாற்றங்களையும் பார்த்தீங்கன்னா வங்கிகள் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்பப்போ என்ன அப்டேட் ஆகுதோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடும், அபராத தொகையாக மாறிடும். அது மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.